ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Ramas Yummy Kitchen. இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு எக் 65 தான் பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் அதே சமயம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 4 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். அதில் தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா அடிச்சுக்கலாம். எல்லாமே நல்லா ஒன்றா கலக்கணும். மிளகுத்தூள், உப்பு எல்லாமே கரையிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போது இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேனில் நம்ம இதை நல்லா ஆம்லேட் மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எல்லா இடத்துலையும் எண்ணெய் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடித்து வச்ச முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா வெந்து வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். அடியில் நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு கூட நம்ம வேக வைக்கலாம். இப்போ இதை திருப்பிடலாம். இப்போ திருப்பியாச்சு. 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். முட்டை வேக வச்சு நிறைய பேர் 65 பண்ணுவாங்க. இந்த மெத்தட் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு எக் 65 பண்ணணுன்னா இது ஈஸியாக பண்ணிடலாம். இது மாதிரி உங்களுக்கு தேவையான சைஸு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சாச்சு. அடுத்தது பவுலில் கொஞ்சமாக 65 பவுடர் எடுத்திருக்கேன், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு. அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/4 டீஸ்பூன். இது கூடவே கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 முட்டை அப்படின்றதுனால மசாலா ரொம்ப கம்மியாக எடுத்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ முட்டை செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்க்கலாமா சேர்க்கக்கூடாதான்னு உங்களுக்கு யோசனையாக இருக்கும். கண்டிப்பாக சேர்த்துக்கலாம், ஒன்றுமே ஆகாது, நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு காரம் நல்லா செக் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். மசாலா அந்த எக்கில் நல்லா கோட் ஆகிறதுக்காக கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரொம்பவே பொறுமையாக கலந்து விட்டுடலாம். ஏன்னா முட்டை ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதனால் லைட்டாக கலந்து விட்டுடலாம். இப்போது எண்ணெய் காய வச்சுட்டு இதை பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப கொதிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, மீடியமான ஃப்ளேமில் போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் போட்டவுடனே நல்லா புசு புசுன்னு முட்டை உங்களுக்கு நல்லா பொரிஞ்சு வரும். டேஸ்ட் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் இது. இப்போது எல்லா பக்கமும் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே பாருங்கள் முட்டை எந்த அளவுக்கு நல்லா புஷ்ஷுன்னு வந்திருக்கு. இப்போ இது ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்ச எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம். சூப்பராக நல்ல டேஸ்டியான எக் 65 ரெடி ஆயிடுச்சு. அந்த எண்ணெயிலே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. அது கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது நம்மளோட எக் 65 ரெடி ஆகிடுது. இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10 நிமிஷத்தில் எக் 65 பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், அதே சமயம் ஈஸியாகவும் இருக்கும். இது சைடிஷாகவும் வச்சுக்கலாம், அதே சமயம் ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக கூட சாப்பிட்லாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை கண்டிப்பாக நான் சந்திக்கிறேன்.